இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரங்க. திருவாதிரை நோம்பி கும்பிடுவாங்க. ஒவ்வொரு கோயில்லையுமே சாமிக்கு திருக்கல்யாணம் நடக்குங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து மார்கழியில் வர்றது திருவாதிரை நோம்பின்னு சுமங்கலி பெண்களால் விரதம் இருந்து காலையிலிருந்து விரதம் இருந்து நைட்டு சாயந்தரம் இந்த சாமி கும்பிடுவாங்க. புதுமண தம்பதிகளை சாமி கும்பிட வைப்பாங்க. இந்த ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி இருக்கிறப்போ திருவாதிரை நட்சத்திரம் இருக்காதுங்க. திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறப்போ பௌர்ணமி இருக்காது. சில டைமில் அந்த சாமி கும்பிட்ற டைமில் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரே 2 மணி நேரம் வித்தியாசம் தாங்க. ரெண்டும் ஒரே டைம்லேயே திதியும் நட்சத்திரம் ஒரே டைம்லேயே ட்ராவல் பண்ணுதுங்க. பௌர்ணமி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் 6:44 நாளைக்கு சாயந்தரம் 4:42 வரையில் இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரம் நைட்டு 8:17 இன்னைக்கு நைட்டு 8:17 நாளைக்கு சாயந்தரம் 6:56 வரையில் இருக்குதுங்க. அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இன்றைக்கிங்க. ஒவ்வொரு சிவன் கோயில்லையுமே இன்றைக்கி திருக்கல்யாணம் நடக்குங்க. நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடந்து ஆருத்ரா தரிசனம் நடக்குங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்த சாமி திருவாதிரை நோம்பி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஏரியாவில் இல்லாமல் இருக்கலாம். இல்லைனாலுமே பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் நடக்கிற திருக்கல்யாணத்தை போய் பார்த்து தரிசனம் பண்ணுங்க. காலையிலையும் நடராஜருக்கு நடக்கிற அபிஷேக ஆராதனைகள் பார்த்து ஆருத்ரா தரிசனத்தை பாருங்கள். ரொம்ப விசேஷமான இந்த மாதம் நடக்கிறது, இந்த வருஷம் அதாவது மார்கழி மாதம் நடக்கிறது ரொம்ப விசேஷமானதுங்க. ஆருத்ரா தரிசனத்தை ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பாருங்கள். சிதம்பரத்தில் நடராஜருக்கு சிறப்பாக நடக்குங்க. நாளைக்கு அபிஷேக ஆராதனைகள், ஆருத்ரா தரிசனம், பக்தர்களுடைய பக்தி வெள்ளத்தில் நடராஜர் தலைப்பாருன்னா பாருங்களேன், அவ்வளோ ஆராவாரத்தோட பூஜைகள் சிறப்பாக நடக்குங்க. உத்தரவாச மங்கையிலையும் சிறப்பாக நடக்குங்க நாளைக்கு ஆருத்ரா தரிசனம்.